கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். உன் முகத்திற்கு முன் நின்று ஏவியரையும் கானானியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குளவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உன் முகத்திற்கு முன் நின்று துரத்தி விடுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்கள். முகத்தில் கூட படாதபடி உன் எதிரிகளை துரத்துவேன் என்கிறார். பாம்புகளை குறித்து அதிகம் பயப்படுகிறவர் கண்களில்தான் பாம்புகள் அடிக்கடி தென்படுகிறது. அவைகளை பார்க்காமல் இருப்பது கூட ஒரு ஆசீர்வாதம் தானே. என் சத்துருக்களை என் முகத்தில் படாமல் தேவன் துரத்தி விடுவார். கிறிஸ்தவர்களின் உபத்திரவம் என்பது கூட எதிர்பார்க்கப்படுகிற தவறான போதனை. நாம் உபத்திரவப்பட்டால்தான் இந்தியா எழுப்புதல் அடையும் என்று வேதம் கூறவில்லை. அவர் சிலுவையில் உபத்திரவப்பட்டதால் தான் இந்தியா எழுப்புதல் அடையப் போகின்றது. நம் உபத்திரவத்தை அல்ல, நம் விசுவாசத்தையே தேவன் எதிர்பார்க்கிறார். உங்கள் உபத்திரவமே உலகை ஜெயிக்கும் ஜெயம் அல்ல, உங்கள் விசுவாசமே உலகை ஜெயிக்கிற ஜெயம். கிறிஸ்தவ எதிர்ப்பு தேவை, அப்போதுதான் எழுப்புதல் வரும் என்பது தவறான போதனை. நாம் கலகமில்லா அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காய் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று 1 தீமோத்தேயு 2:2 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, உன் சத்துருக்களை உன் முகத்தினின்று துரத்தி விடுவேன், உன் எல்லை எங்கும் சமாதானத்தை கட்டளையிடுவேன். சீனாவை பாருங்கள், ரஷ்யாவை பாருங்கள், அங்கெல்லாம் உபத்திரவம் வந்தால்தான் எழுப்புதல் வந்தது. இல்லை, சீனாவை பாருங்கள், ரஷ்யாவை பாருங்கள் அல்ல, வேதத்தை பாருங்கள். நாம் கலகமில்லா அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படி என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, எனக்கு எதிராக ஆயுதம் நிச்சயமாக வாய்க்காதே போகும் என்று நீங்கள் வாக்கு பண்ணுங்கள். என்னை அழைத்தவர் உண்மையுள்ள தேவன். அவர் என்னை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, சாவாமை உள்ளவரே, மரணத்தை ஜெயித்தவரே, பாதாளத்தை வென்றவரே, எங்களுக்காக சிலுவையில் யாவற்றையும் செய்து முடித்தவரே அப்பா, உம்முடைய நாமம் எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் அப்பா. இருக்கிறவராகவே இருக்கிறவர் நீர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நீங்கள் சுவாமி. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது உமக்கு பிரியமான காரியம் அப்பா. ஆமா ராஜா, நீர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ள தேவன் அப்பா. நீங்க அப்பா, என் கைகளை போருக்கு பழக்குவிக்கிற நீர், என் விரல்களை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறவர். வெங்கல கதவுகளை உடைத்து இக்கட்டுகளில் இருந்து எங்களை நீங்களாக்கி எங்களை ரட்சிக்கிறவர். இரும்பு தாழ்பால்களை முறித்து இக்கட்டுகளுக்கு எங்களை நீக்கலாக்கி எங்களை விடுவிக்கிறவர். அமராஜா இயேசுவே, வெள்ளத்துக்கு எங்களை தப்புவிக்கிறவர். மின்னல்களுக்கு ஹல்லேலூயா வழிகளை வகுத்தவர் அப்பா. நீங்க வெள்ளத்தை குவியலாக நிமிர்ந்து நிற்க பண்ணக்கூடிய தெய்வம் அப்பா. நீங்க வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் எங்களுக்காக ஜெயக்கொடியேற்றுகிறவர். ஹல்லேலூயா. வெளிச்சத்தையும் இருளையும் பிரித்தவர் அப்பா. நீங்க ஹல்லேலூயா இயேசுவே, வெளிச்சத்தை நல்லது என்று கண்டீர். இந்த காலை வேளையிலும் அப்பா, உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் இந்த காலை வேளையில் அப்பா தொட்டு ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்திடுவீராக. சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இந்த காலை வேளையில் இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் அப்பா. தேவ சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுகை செய்யட்டும். பாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு ஒருபோதும் உனக்கு நேரிடாது. இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் உங்கள் தெய்வமாய் கொண்டபடினாலே அவர் உங்களை இரவும் பகலும் அவர் உங்கள் மேல் கண்களை வைத்து அவர் உங்களை கவனித்து கொண்டு இருக்கிறவர், உங்களை பாதுகாக்கிறவர். அவர் ஜாமக்காரராய் உங்கள் வாழ்க்கையில் அவர் வெளிப்படுகிறவர். பாழாக்கும் கொள்ளை நோக்கி நம்மை தப்புவிக்கிறவர். நம்முடைய சிறு வயது தொடங்கி நம்முடைய நம்பிக்கையாயிருக்கிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே என்பதை விசுவாசிக்கிறவர்கள் இந்த காலை வேளையிலும் அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் இரட்சகரே, நீரே எனக்கு எல்லாம் என்று சொல்லி அவரை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. வானத்துக்கும் பூமிக்கும் அவர் கர்த்தராக இருக்கிறார். இயேசுவே அப்பா, எங்களை தப்புவிக்கிறவர். ஹல்லேலூயா. எங்களை வழி நடத்துகிறவர்.
இயேசுவே, இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய கிருபை அதிகமாக இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் அப்பா. அமராஜா எசப்பா, நீர் விளையச் செய்கிறவர் சுவாமி, நீர் பலனளிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்பா, விலையேறப்பட்ட ஜீவனுள்ள கல்லாகிய எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீரே, விலையேறப்பட்ட இரத்தத்தினால் நீர் எங்களை மீட்டெடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. வானத்திலிருந்து எங்களுக்கு மன்னாவை கொடுக்கிறவர் அப்பா, தூதர்கள் உண்ணும் உணவை எங்களுக்கு தந்தவர். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வல்லமையும் ஆற்றலும் மிகப்பெரியதுப்பா. எஸ்டடி கீழ்காட்டை வீச பண்ணி காடைகளை கொண்டு வந்தவர், எரிகோ மதிலை விழச் செய்தவர், துதி எடுக்கிற பொழுது மதில்கள் விழுந்து போயிற்று. எஸ்டடி அப்பா, இரும்பு கோடாலியை மிதக்க பண்ணுகிறவர் அப்பா நீர். கடலின் மீது நடந்து வருகிற என் தெய்வம், மீனின் வாயிலிருந்து வெள்ளிப்பணத்தை எடுக்கச் செய்தவர். நீர் செய்யும் காரியங்கள் எல்லாம் அதிசயமாக இருக்கிறது, அது ஆச்சரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்துருக்களை அது வெட்கப்படுத்துகிறது. பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் தெய்வமே, இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் அதிசயங்களை பெற்றுக்கொள்வார்களாக, அதிசயங்களை பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேரத்திலும் சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இறங்கட்டும். பலவீனனுக்கு இறங்குகிற தெய்வம் அப்பா நீங்கள். பலவீனர்களை தெரிந்து கொண்டு அவர்களை பலவான்களாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. இயேசுவே, எங்களுக்கு விரோதமாக எழும்பி எங்களை துன்பப்படுத்த நினைக்கிறவருடைய கைகளுக்கு எங்களை நீர் தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. பலவானின் பெருமையை நீர் ஒளிய பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே, எங்களுக்கு தயவு பண்ணுகிறவர், எங்கள் மேல் தயவாயிருக்கிறவர், இரக்கமாயிருக்கிறவர், மனதுருகுகிறவர். ஹல்லேலூயா. நீர் உம்முடைய ஜனங்களுக்கு சமாதானத்தை அருளுகிறவர். இந்த நேரத்திலும் அப்பா, ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் தேவ சமாதானம் இறங்கட்டும். இந்த அதிகாலை வேளையில் இந்த ஜெபத்தில் பங்கெடுத்து அப்பா என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகளுக்குள்ளும் இந்த நாளிலே அப்பா உம்முடைய சமாதானம் அளவில்லாமல் நிரப்பட்டும் அப்பா. கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு சமாதானம் உண்டாகட்டும். பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் மத்தியில் அப்பா சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. அமராஜா இயேசுவே, உற்றார் உறவினர்களிடம் நல்ல ஒரு சமாதானமான உறவு இருக்கட்டும். ஹல்லேலூயா. மற்றவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் தன்மையையும் நீர் எங்களுக்கு தருவீராக சுவாமி. உம்முடைய விருப்பத்தின்படி உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் செய்ய எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. திரளான சத்துருக்கள் எழும்பி வருகிற பொழுது நீர் எங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிற தேவனாக இருக்கிறீரப்பா. சர்வ வல்லமை உள்ளவரை உம்முடைய கரம் பலத்த காரியங்களை செய்வதாக. இந்த காலை வேளையிலும் இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் அப்பா உம்முடைய கரம் இறங்கி அற்புதங்களை செய்யட்டும், அதிசயங்களை செய்யட்டும். வியாதிகள் மறைந்து போகட்டும். பிசாசின் கட்டுகளில் இருந்து பிள்ளைகள் விடுதலை பெறுவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே கணவன் மனைவி பிரச்சனைகள் மாறட்டும். தகாத உறவில் அப்பா ஈடுபட்டிருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே அவர்கள் விடுதலை ஆவார்களாக. ஹல்லேலூயா. பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். இயேசுவின் நாமத்தினாலே எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் பாவமுடைய பிள்ளைகள் சிக்கி இருப்பார்கள் சொன்னாலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நீர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளுகிறீர். அவர்களுடைய எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து நீர் அவர்களை விடுவிக்கிறீரப்பா. உன் ஆபத்து காலத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னவர். நெருக்கத்திலிருந்து விசாலமான இடத்துக்கு எங்களை கொண்டு வரக்கூடியவர் அப்பா. நீர் இயேசுவே, எங்களை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் எங்களை கொண்டு வந்து நிறுத்துகிறவர் அப்பா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீர் கரவலாடுகளை மெதுவாய் நடத்தி செல்லுகிறவர். இயேசுவே, உம்முடைய இரக்கம் மிக பெரியது. எங்கள் சூழ்நிலைகளை, எங்கள் நேரங்களை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். எங்கள் குற்றங்களை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தாது அப்பா மறைமுகமாய் ரகசியமாய் காக்கிறவர். எங்கள் உள்ளத்திலே பேசுகிறவர், எங்களுக்கு உணர்த்துகிறவர். எங்கள் பாவங்களை எங்களுக்கு உணர்த்தி எங்களை அப்பா அதன் மூலமாக மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள வைத்து எங்களை நீதிமானாய் மாற்று அப்பா பிதாவுக்கு முன்பதாக நிறுத்தி அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் நிறைந்த வார்த்தை எங்கள் நாவில் வைத்து அப்பா எங்களுக்குள் நீர் இருந்து செய்யக்கூடிய மிகப்பெரிய காரியங்கள் பிதாவை இந்த பூமியிலே எங்களுக்காக இறங்கி அற்புதங்களை செய்ய வைக்கிற நன்மைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆளுகை செய்யும் எங்கள் தெய்வமே, இஸ்ரவேலின் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தன் மடியில் இருந்த ஒரே பேரான குமாரனையே நீர் எங்களுக்காக கொடுத்து எங்களை விடுதலை ஆக்கினீரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. இயேசுவே, எங்கள் முன்னின்று இந்த நாளிலே வார்த்தை நாங்கள் தியானித்ததின்படி எங்கள் முன்னின்று எங்கள் சத்துருக்களை துரத்துகிறவர். எங்களுக்கு முகத்துக்கு நேராக சத்துருக்கள் வருவார்கள் என்று சொன்னால்
இயேசுவே நீர் எங்களை பாதுகாத்து அவைகளிலிருந்து எங்களை விடுவிக்கிறவர். எங்களுக்கு முன்பதாக எழும்புகிற சத்துருக்கள் எங்கள் முன்பதாகவே முறிந்தோடி போவார்கள். சத்துருக்களை சிதறடிக்க பண்ணும் ஆற்றல் நிறைந்த வல்லமையுள்ள தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். பிசாசின் தந்திரங்களை முறியடிக்கிறவர், சாத்தானை துரத்துகிறவர், ஹல்லேலூயா, பிசாசின் தலையை நசுக்கிறவர். அப்பா, உம்முடைய வல்லமை இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, பலவீனங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மரணத்துக்கு ஏதுவான வியாதியில் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா, வேதம் சொல்லுகிறது, சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. ராஜா இயேசுவே, இந்த காலை வேளையிலும் அப்பா நாங்கள் ஒன்றை நினைத்து ஜெபிக்கிறோம். நீர் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை உடையவர், மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர். எஸ்டே, ஆகவே மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் உம்மை நெருங்க முடியாது. அப்பா, உம்முடைய பிள்ளைகளிடத்தில் நீ நெருங்க விடுவதில்லை. ஹல்லேலூயா, எப்படி உம்மை அப்பா வியாதிகள் மேற்கொள்ள முடியாதோ அதே போல உம்மை விசுவாசிக்கிற, உம்மை நம்புகிற, உம்முடைய வார்த்தைக்கு அப்பா ஹல்லேலூயா கீழ்ப்படுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஒருபோதும் தீமையான காரியங்களை நீர் வரவிட மாட்டீர். காரணம், நீர் கழுகுகளை போல எங்கள் மேல் சுற்றி திரிகிறவர், எங்களை சுற்றிலும் வேலி அடைத்து வைத்திருக்கிறவர். ஹல்லேலூயா, எங்களை பாதுகாக்கும்படி எங்கள் அருகிலே தேவ தூதர்களை நிறுத்தி வைத்திருக்கிறவர், எங்களை நித்தமும் நடத்துகிறவர், உம்முடைய கண்களை எங்கள் மேல் வைத்து பார்க்கிறவர். ஹல்லேலூயா, எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர், எங்கள் கரங்களை பிடித்து எங்களை தேற்றி பலப்படுத்துகிறவர். நீ பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர். இந்த நேரத்திலும் அப்பா ஜெபித்து கொண்டு இருக்கிற பொழுது ராஜா, என்னோடு இசைந்து என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் இப்பொழுது கண்ணோக்கி பார்க்கிறீர். அவர்கள் வாழ்க்கையில் இயேசுவை இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயமும் அற்புதமும் நடப்பதாக. தேவ சமாதானமும் ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் இறங்கட்டும் அப்பா. இந்த ஜெபத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா, அதிசயங்களை பெற்றுக்கொள்ளட்டும். இருதயத்தின் வாஞ்சைகளை நீர் நிறைவேற்றுவீராக சுவாமி. தூர தேசத்திலிருந்து வெளி தேசத்திலிருந்தும் அப்பா ஹல்லேலூயா இயேசுவை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா, சூழ்நிலைகளை நீர் அறிவீர். ஹல்லேலூயா, சூழ்நிலை நிமித்தமாக அப்பா வெளிநாடுகளிலே போய் அப்பா கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கிற எத்தனையோ சகோதரிகள் உண்டு, அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எத்தனையோ சகோதரர்கள் உண்டு, அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, உம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அப்பா நீர் உம்முடைய பிள்ளைகளை விடுவித்து பாதுகாப்பீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தேவ சமாதானமும் வல்லமையும் ஆற்றலும் கிருபையும் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அப்பா. ஹல்லேலூயா, சத்துருக்கள் வெட்கப்பட்டு போகத்தக்கதாய் உம்முடைய அதிசயமான கரம் இந்த காலை வேளையில் வேலை செய்யட்டும் சுவாமி. இழந்து போனதை அப்பா மீட்கவே நீர் இந்த பூமிக்கு வந்தேன் என்று சொன்னீங்களப்பா. இழந்து போனதை தேடவும் அப்பா அதை மீட்டெடுக்க வந்தவரே, இந்த நேரத்திலும் சுவாமி உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் நீர் பேசுவீராக, திட நம்பிக்கையை கொடுப்பீராக. அமராஜா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லப்படுகிற வார்த்தையின்படி அப்பா உமக்கென்று வைராக்கியமாக நிற்கக்கூடிய ஜனங்களையும் நீர் எழுப்புவீராக சுவாமி. உம்முடைய வார்த்தைகளை தைரியமாய் மற்றொருடத்தில் பேச அப்பா தங்களுக்கு கிடைத்த, தங்களுக்கு நீர் செய்த அப்பா அதிசயங்களை அப்பா மற்றவர்களிடத்தில் சாட்சி சொல்லத்தக்கதான கிருபை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக சுவாமி. அமராஜா இயேசுவே, அப்பா வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதியிருக்கிறதே, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஹல்லேலூயா பிசாசினை ஜெயித்தார்கள். அவனை ஜெயிப்பதற்கு தேவை அப்பா உம்முடைய இரத்தம், ஜெயிப்பதற்கு தேவை விசுவாசம். அமராஜா இயேசுவே, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் ஹல்லேலூயா, அது மாத்திரமல்ல தங்களுடைய சாட்சி இயேசுவே அப்பா இவைகள் எல்லாம் சேருகிற பொழுது அப்பா வேத வார்த்தையை கொண்டு பேசுகிற பொழுது அங்கே விடுதலை உண்டாகிறது, தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. இந்த காலை வேளையிலும் அப்பா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய ஜெபத்தையும் நீர் அங்கீகரிப்பீராக. உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு நொறுங்குண்டு அப்பா இந்த நேரத்தில் ஜெபிப்பார்கள் என்று சொன்னால் அவர்களை நீர் தேற்றுவீராக, பலப்படுத்துவீராக. அவர்கள் உள்ளத்தின் நினைவுகளை நீர் அப்பா சரியான நேரத்தில் செய்து கொடுத்து அவர்களை பிரமிக்க செய்வீராக. அப்பா உம்முடைய கரங்களிலே என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை நான் தருகிறேன் சுவாமி. ஹல்லேலூயா, அந்த சத்தம் யாரெல்லாம் கேட்கிறார்களோ, இந்த வார்த்தை எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் இயேசுவே தேவ சமாதானம் உண்டாகட்டும். எந்தெந்த வீடுகளில் இந்த வார்த்தைகள் தொனிக்கிறதோ அங்கெல்லாம் அற்புதங்கள் நடக்கட்டும். அமராஜா இயேசுவே, நீர் வார்த்தையை அனுப்பி உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறவர், வார்த்தையை அனுப்பி சகலத்தையும் சிருஷ்டித்தவர். உம்முடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு.
நாங்கள் பேசுகிற வார்த்தைகள், இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே பில்லி சுனி ஆவிகள், இயேசுவின் நாமத்தினாலே பெருமையின் ஆவிகள், இச்சையின் ஆவிகள், ஏவல் பிசாசுகள், அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் இப்பொழுதே ஹல்லேலூயா உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து அவைகள் நீங்கி போக கடவுது. அதன் கிரியைகள் முற்றிலுமாக செயலிழக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. மாந்திரீக கட்டுகள், மாந்திரீக கயிறுகள், தகடுகள் எதுவாக இருந்தாலும் சரி பரிசுத்த ஆவியின் அக்கினியினால் இப்பொழுதே சுட்டரிக்கப்படட்டும். என்னோடு இந்த காலை வேளையில் அப்பா ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும் காணக்கூடிய எல்லா பொல்லாப்பிலும் இருந்து நீர் அவர்களை விலக்கி தெய்வ சமாதானத்தை நீர் அவர்களுக்கு அருளுவீராக என்று சொல்லி அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளிலே ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். தேவ சமாதானமுடைய நாளாக இருக்கட்டும். உம்முடைய சந்தோஷத்தில் அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஹல்லேலூயா இயேசுவே நிறைவாய் அதை அனுபவித்து உமக்கென்று சாட்சியாய் நிற்கும் நல்ல நாளாக நீர் மாற்றி தாங்கப்பா. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை நீர் கொடுப்பீராக. பலவீனமாக இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக சுவாமி. ஹல்லேலூயா. எதிர்காலத்தை குறித்த பயத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். பயத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா அந்த பூமியில் மண்ணில் உருவாக்கினவர் நீர். ஆகவே நீர்தான் எங்களை சரியான பாதையில் நடத்த முடியும். எஸ்டடி அப்பா உம்மிடத்தில் அன்பு கூறுகிற யாவருக்கும் நீர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறீர் சுவாமி. அந்த நன்மையான காரியங்களை அப்பா இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை புசிக்கட்டும். இந்த காலை வேளையில் இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொரு மேலும் தெய்வ கிருபையும் தெய்வ சமாதானம் அளவில்லாமல் நிரப்பட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் மற்றும் அதிகாலை ஜெபம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே எங்களுக்கு தெரிவிங்க. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் தொடர்ந்து அதை பார்த்து நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, இந்த ஜெபத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்க வாய்ஸ் ஆகவோ இல்லை என்று சொன்னால் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியோ உங்க சாட்சிகளை எங்களுக்கு நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அதையும் யூடியூப்ல நாங்கள் போட்டு எல்லோருக்கும் முன்பதாகவும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் சாட்சியாக நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுவோம். பிரியமானவர்களே, நாங்கள் இன்னொரு சேனல் நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதில் நாங்கள் ஸ்பெஷல் பிரேயர்ஸ் மற்றும் இன்னும் அநேக வேதாகமத்தை குறித்த அநேக காரியங்களை நாங்கள் அதில் போஸ்ட் பண்ண இருக்கிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மறக்காமல் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதோட லிங்கை நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறோம். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you.